ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்குது கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ். ஸோ அதை பற்றின டவுட்ஸ் நிறைய வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் கூடயே வந்துட்டு 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப்பு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதை பற்றின டவுட்ஸும் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதில் வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் கேட்டிருந்தீங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. என்னென்னா 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் செய்யும்போது கஸ்டமர்கிட்ட எந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை அதே ரேட்டுக்கு சேல் பண்ணவா, அந்த மாதிரி ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, இப்போ சோப் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அண்ட் அது போக வந்துட்டு இப்போ நீங்கள் பியோர் கோகோனட் ஆயில் வச்சு சோப் செய்கிறீங்க அப்படின்னா சூப்பர் ஃபேட் விடணுமா அப்படின்ற மாதிரி. கஸ்டமர்ஸ் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், என்னால் நிறைய பட்டர்ஸ்லாம் வந்துட்டு பை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது போக நிறைய பேர் வந்துட்டு கப் மெஷர்மெண்ட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து ஏபிசி இந்த மாதிரியே, அதாவது சோப் மேக்கிங் கிட் வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை நான் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்க மாட்டேன், அதே ஆயில்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும், அந்த ஆயில் காஸ்டிக்ஸோட வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து செய்கிறேன், அப்படி செய்யலாமா இல்லை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிலர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து சோப் மேக் பண்ணுறேன், ஆனால் பிஸ்னஸ் எல்லாம் நான் பண்ணல, எனக்கு மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணல, நார்மல் டேப் வாட்டர், அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி, மினரல் வாட்டர், கேன் வாட்டர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுறேன், இதனால் சோப்ஸோட ஃபார்முலா வந்து வேரி ஆகுமா, அதாவது சோப்போட அந்த பேட்டர், அந்த ஹார்ட்னஸ் இதெல்லாம் வந்து வேரி ஆகுமா, இல்லை இது இப்படி பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா, இந்த மாதிரியும் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதை ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் என்ன பெனிஃபிட்னா 24 ஹவர்ஸில் அதோட பிஹெச்சும் கரெக்டாக இருக்கும், ஒரு 7 to 8 இருக்கும். 24 ஹவர்ஸில் நம்ம ரெடி டு யூஸ் கஸ்டமருக்கு வந்து கொடுக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து இப்போ ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து நம்ம செய்கிறோம், பிஸ்னஸாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ஸ்டாக்ஸ் இந்த ஃப்ளேவரில் சோப் இருந்திருக்காது. கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து அந்த ஃப்ளேவரில் இல்லை அந்த மெத்தடில், லைக் எப்படின்னா இப்போ வந்து மஞ்சஸ்தா சோப் இருக்குதுன்னு வைங்களேன், உங்ககிட்ட அந்த சோப் ஸ்டாக் இல்லை, பட் கஸ்டமர் வந்து உங்கள் வீடியோ பார்த்தோ இல்லை உங்களோட ஆட் பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போது நம்ம வந்து இந்த 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் வந்து சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக வந்து அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் 24 ஹவர்ஸ்க்கு நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கஸ்டமர் டக்குன்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சோப்ஸ் கேட்கும்போது டக்குன்னு அது கொடுக்கறதுக்கு அது ஒன்று. பிஹெச் 24 ஹவர்ஸில் நம்ம இது பண்ணுறது. உங்களுக்கு அது போக நிறைய பல்க் ஆர்டர் கிடைக்கிது, எனக்கு நாளைக்கே வச்சாகணும் அப்படின்னாலும் நீங்கள் 24 ஹவர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். மற்றபடி இல்லை எனக்கு வந்து மெதுவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோல்ட் ப்ராசஸ் சோப்பை மட்டுமே வந்து சூஸ் பண்ணலாம். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ மெத்தட் வந்தாலும் எவ்வளோ டைப் எந்த வெரைட்டியில் நம்ம நிறைய சோப்ஸ் இது பண்ணாலும் சோப் மேக்கிங்கில் அந்த கிங் ஆஃப் அதோட ஒரு ராஜானே சொல்லலாம் இந்த ப்ரொசீஜர்னால் அது கோல்ட் ப்ராசஸ் சோப் மட்டும்தான். அது ஒரு அட்வான்ஸ் லெவலில் இப்போ நம்மளுக்கு சில பேர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அது வந்து ஆர்டர்ஸ் போயிடக்கூடாது அந்த ஒரு இதுக்காக. அப்புறம் வந்து நம்ம சோப்பை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் சூஸ் பண்ணாமே தவிர, மற்றபடி 24 ஹவர்ஸ் சோப்ஸ் வந்துருச்சுன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து அப்படியே டவுனு, இது வேஸ்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தடே, கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தட் இருந்தால் தான் இதே உள்ள ஆட் பண்ண முடியும். ஸோ என்றைக்குமே பெஸ்ட் அப்படின்னா வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே ஃபைன், இப்போ வந்து இதுக்கு தான் நம்ம வந்து 24 ஹவர்ஸ் சோப் மேக்கிங் வந்து சூஸ் பண்ணுறோன்னு வந்துருச்சு. இப்போ ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லியிருக்கேன். பிஹெச் வந்து ஒரு நாள்லேயே வந்துட்டு கரெக்ட் ஆயிரும், அப்புறம் ஒரு நாள்லேயே யூஸ் பண்ணலாம், அதாவது 24 ஹவர்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது போகையுமே வந்துட்டு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோமோ அதோட பெனிஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், கலரையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் இது ஒர்க் பண்ணும். அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் 24 ஹவர்ஸில் வந்து நம்ம சேர்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வைங்களேன். இது நம்ம இது 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியுமானா கிடையாது.
பிஹெச் வேல்யூன்றது கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் நம்ம 1 மந்த் விட்டோம் அப்படின்னாலும் 1 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஹெச் வேல்யூ அதே இது 7 to 8க்குள்ளாடி வரும். அதே மாதிரி அதுலேயும் நம்ம ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது பியூர் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெனிஃபிட் அதுலேயுமே நல்லா கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சேர்க்குறதுனால அதுலேயுமே பெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதுக்கும் நம்ம வந்து 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்னால நம்ம இது ரேட் அதிகமாக விற்கணுன்ற மைண்ட் செட் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. இந்த 24 ஹவர் கோல்ட் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற நமக்காக ஒரு அட்வான்ஸ் லெவலில் இது பண்ணப்பட்டதே தவிர இதனால் கஸ்டமருக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. நம்ம கஸ்டமருக்கு சீக்கிரம் ப்ராடக்ட்டை கொடுக்குறோம், ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம், தட்ஸ் ஆல். இப்போ இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை கேட்கும்போது டக்குன்னு நம்ம கொடுத்து முடிக்கிறோம். இதுதானே தவிர இதனால் அந்த ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். அதாவது 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தட்னால கஸ்டமருக்கு பெட்டராக ஏதாவது கிடைக்குமானா அது கண்டிப்பாக நோ. ஓகேங்களா? ஸோ அதுவும் சேம் தான். மெயினாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது 24 ஹவர்ஸில் யூஸ் பண்ணலாம். 24 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு அந்த ஹார்டனிங்கும் நல்லாயிருக்கும், பிஹெச் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது தான். ஸோ இது நம்ம கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இருந்தால் தான் கஸ்டமருக்கே கொடுக்க முடியும். ஸோ நம்ம எந்த ரேட்டில் வந்து வச்சுருக்கோமோ அதே ரேட்டில் தான் இது சேல் பண்ண முடியும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இன்க்ரீடியன்ட் ஒன்று வாங்குவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்டிக் சோடா அந்த ரேஞ்சுக்கு வந்து 1 kg 300 சம்திங் 500க்குள்ளே வரும். பட் காஸ்டிக் சோடா வந்து நம்ம 1 kg வந்து 90 ரூபி 100 ரூபி வரைக்குமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஜுஜிப்பியாக இருக்கும். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 24 ஹவர்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா, அதோட குவாலிட்டி பொறுத்தும் இதோட அந்த பேட்டர் 24 ஹவர்ஸ் சோப் செய்வோம் இல்லையா, அதோட பேட்டர் அண்ட் அதோட பிஹெச் வேல்யூ எல்லாமே வேரி ஆகும். இது வந்து முன்னாடியே சொல்லிக்கிறேன். அண்ட் அது போக வந்துட்டு இந்த 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸும் நார்மல் கோல்ட் ப்ராசஸ் இது இருக்கு இல்லையா, இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும்னா, இப்போ உங்ககிட்ட ஸ்டாக் இல்லாத ஒரு சோப்பை கேட்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக நீங்கள் சோப் செய்யணும் அப்படின்னா அந்த 24 ஹவர்ஸ் அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த மந்த்துக்கு அப்புறம் நான் இந்த டேட்டில் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை ப்ரிப்பேர்டாக கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம ஆர்டர்ஸையோ கொஞ்சம் பிஸ்னஸை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ரொம்ப போட்டு மைண்டை போட்டு இது பண்ணிக்க வேணாம். அதில் அவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்க வேணாம். நம்ம பிஸ்னஸில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். அதுக்காக அதை கற்றுக்காமையே இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஏன்னா நம்மக்கிட்டே கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கும் இருக்குது, கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்புமே இருக்குது. இதோட நிதர்சனமான உண்மை இதுதான். ஓகேங்களா? இதனால் பெருசாக பெனிஃபிட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, வாட்டர் எந்த வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வாட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு இது மட்டும் மாறும். அந்த பேட்டர் வந்து டக்குன்னு வர்றது அந்த இது வந்து மாறும். எதுக்கு வந்து டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் சோப் மேக்கிங்கில் காஸ்மெட்டிக் மேக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோன்னா, அதில் தான் வந்து மைக்ரோபியல் க்ரோத் இருக்காது. காஸ்மெட்டிக்னு வந்தாலே டிஎம் வாட்டர் தான். அந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறோம், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட் மேக் பண்ணுறோன்னு வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பர்சனல் யூஸுக்கு பண்ணுறீங்க, பண்ணி வச்சுட்டு 1 மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஸ்டாக்லாம் வைக்காமல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பிஸ்னஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக டிஸ்டில் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்டாக்கும் வச்சுருப்பீங்க, கஸ்டமர் வாங்கி அவங்க வீட்லேயும் வச்சுப்பாங்க. என்ன இஷ்யூ நடக்கும்னா சீக்கிரமாக அந்த ஆயில் ஸ்மெல் வரும், ப்ளஸ் வந்து கெட்டு போகிறது, மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் நம்ம சேர்க்குறது இல்லை. மேக்ஸிமம் நம்ம காஸ்டிக் சோடா சேர்த்துருக்கோம், ஃபங்கஸ் வராதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஆயில்ஸ் அண்டு கெட்டுப்போன ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வாட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனாலையோ இந்த இஷ்யூ வந்து வரும். இதை ஒன்று கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இது சோப் மேக் பண்ணும்போது பட்டர்ஸ்லாம் என்னால் ரொம்ப காசு கொடுத்து பை பண்ணி சோப்ஸ் மேக் பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. சூப்பர் ஃபேட் மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். கோல்ட் ப்ராசஸ்லேயே வந்துட்டு சூப்பர் ஃபேட் எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த சூப்பர் ஃபேட் மெத்தட் வந்து பியூர் கோகோனட் ஆயில் சோப் செய்வோம் இல்லையா, அதில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது. அதுலேயுமே இவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் மட்டும்தான் பண்ணணுமானா கிடையாது. சில கஸ்டமர்ஸ் வந்து மிக்ஸ்ட் ஆயில் சோப் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதுலேயுமே வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு 10 to 15% வரைக்கும் சூப்பர் ஃபேட் விட்டுட்டு நம்ம பண்ணும்போது அந்த ஆயில்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதுதான் பெனிஃபிட். இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கிளாஸ் அவைலபிளாக இருக்குது, ஜாயின் பண்ணிவாங்க. இப்போது அந்த ட்ரை ஆகுது ஏன்னா சோப்புன்றது ஃபேஸை ட்ரை ஆக்கி விட்டுறது அந்த இதுதான். ஸோ அதில் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணும்போது சில ஆயில்ஸ் எல்லாமே அது அந்த சோப்பாக மாறாமல் ஆயிலாகவே இருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனும் பண்ணிடும், அந்த ஆயில்ஸ் வந்து ஃபேஸுக்கு மாய்ஸ்சரும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் கேட்டது எல்லாமே மேக்ஸிமம் இதில் வந்துட்டு நான் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது சோப்ஸ் மேக்கிங்கில் அப்படின்ட்டு இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு போக உங்களுக்கு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் அவைலபிளாக இருக்குது, 24 hours கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்குமே அவைலபிளாக இருக்குது. ரெண்டையுமே கற்றுக்கலாம் அப்படின்னாலும் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து லேப் டெஸ்ட்லாம் கொடுத்து ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே இந்த லைசன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது சோப் மேக்கிங்கில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.